முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி உங்களுக்கு வெற்றி தேடித்தரும். அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து அவரை தியானித்து வணங்கி வர நற்பலன்கள் எடுக்கலாம். அவருடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர். அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோயிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களுடைய நம்பிக்கை. இதை தியானித்து அவரை வணங்கி வர நற்பலனை நீங்கள் எட்டலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 19/5/2024 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் வைகாசி 6வது நாள். இன்று சர்வ ஏகாதேசி, சுப முகூர்த்த தினம். மதுரை கூடலழுகர் கருட வாகனத்தில் பவனி, காஞ்சி குமரகோட்டம் முருகன் தேரோட்டம், கும்பகோணம் மயூரநாதர் திருக்கல்யாணம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, பிறகு 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் காலை 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய திதி ஏகாதசி மதியம் 2:53 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம். நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:09 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பரிகாரங்களும் பலன்களும் என்ற புகழ் வாய்ந்த அந்த தலைப்பிலே உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ரிஷபத்தில் மூச்சு முட்டும் பணமழை, அதிர்ஷ்டம் அரவணைக்க போகும் 3 ராசிகள். புரட்டும் புதன். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்பொழுது மீன ராசியில் பயணம் செய்து வரும் புதன் பகவான் மே 10ஆம் தேதி அன்று, அதாவது நாளை, மேஷத்தில் நுழைகின்றார். இந்த மாதம் இறுதி வரை இந்த ராசியிலே பயணம் செய்வார். நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடிய புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்திற்கு தன் இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். புதன் பகவான் பேச்சு, புத்திசாலித்தனம், பொருளாதாரம், கல்வி, அறிவு, புத்தி கூர்மை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்பொழுது இவர் மேஷ ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த மேஷ ராசியிலே இந்த மாதம் இறுதி வரை இதே ராசியிலே பயணம் செய்வார். அதற்கு பிறகு சுக்கிர பகவானின் ராசியான ரிஷப ராசியில் நுழைகின்றார். அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற போகின்றன. அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே ரிஷப ராசி. புதன் பகவானின் இடமாற்றம் உங்கள் ராசியிலே, அதாவது ரிஷபத்திலே நடக்கிறது. இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆளுமை அதிகரிக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மிதுன ராசி. உங்கள் ராசியின் 12வது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்கிறார். இதனால் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அனைத்தும் வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்தது கடகராசி. உங்கள் ராசி 11வது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய உள்ளார். இதனால் உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை உங்களை வழிநடத்தி வாழ்க்கையிலே வெற்றி கனியை பறிக்க உதவும். ஜோதிட வழிகாட்டுதல் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த நேரம் நல்ல நேரம், எந்த நேரம் கெட்ட நேரம், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது என்று மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் அதை அவன் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியை மிக சுலபமாக பெற்று விடுகிறான். இதுதான் கோச்சாரத்தினுடைய நன்மையே ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன்கள், ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை மற்றும் நட்சத்திர சிறப்பு பலன்களையும் நாம் ஒரு ராசிக்கு பிறகு இன்னொரு ராசி என்ற முறையிலே பெறலாம். முதலிலே மேஷராசி. இன்று வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்துகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகி இறுதியிலே நல்லபடியாக நடந்தேறும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அதே சமயத்தில் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக மாறி இறுதியிலே நல்லபடியாய் நடந்தேறும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க பெறும். நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள். ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள். குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம். எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை. பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பண வரவு சிறப்பாக இருக்கும். நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி நன்மை தரும். வீண் மருத்துவ செலவுகள் குறையும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள். ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மற்றும் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம். எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை. பகலுக்கு மேல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி நன்மையை தரும். வீண் மருத்துவ செலவுகள் குறையும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலை பலுவும் அதிகரித்தாலும் கூட திறமைகளை கையாண்டு முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை. குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியில் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையை கையாண்டு முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையிட்ட அனுமதிக்காதீர்கள். குடும்ப விவகாரங்களை அந்நிய நபரிடம் பகிராதீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் அதி சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம். எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும். தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியுடைய கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுங்கள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம். எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியுடைய கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து காணப்படலாம். எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். அதனால் கவலை வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல் நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து காணப்படலாம். எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். பணிபுரிவதற்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாக குறையும். கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். மாணவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள். பணிபுரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாக குறையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைய அளவிலே உங்களுக்கு தொழிலே இருக்கும் பொறாமைகள் அதை சமாளித்து இறுதியிலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியில் இருந்த முரண்பாடுகள் படிப்படியாய் குறையும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். மாணவர்கள் உடல்நலக் குறைவை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும். தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டினர் அன்பு தொல்லை குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் தெரிய வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டினர் அன்பு தொல்லை குறையும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் தெரிய வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டினர் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். பரிசு பாராட்டு கிடைக்கும். நட்சத்திர பலன்கள்.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். பரிசும் பாராட்டும் கிடைக்கும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம். சகோதரர்கள் பண உதவி செய்வார்கள். உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிரிகளின் பிரச்சனை ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்கும். வியாபாரம் வழக்கம் போல் காணப்படும். பணியாளர்களுடைய தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும். புதிய முயற்சியில் ஈடுபடும் சமயத்தில் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம். சகோதரர் பண உதவி செய்வார்கள். உறவினர்கள் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் காணப்படும். பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம் நிச்சயம் உங்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்கும் என்பதிலே கும்பராசியை சார்ந்தவர்கள் மறந்து விடக்கூடாது. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும். தைரியம் கூடும் நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு ஏற்படும். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும். தைரியம் கூடும் நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.